பண்பாடு அப்படிங்கிறது என்னதுன்னா, பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பண்பாட்டுல பண்பாட்டுக்கே சின்னமா விளங்குறது நம்மளோட தமிழ்நாடு தான். மனிதன் எப்படி வாழணுங்கிறத விட எப்படி வாழக்கூடாதுங்கிற வாழ்வியல் கருத்துக்களை மத்தவங்களுக்கு எடுத்துரைக்கிறது நம்மளோட தமிழர் பண்பாடு. நாடாண்ட மன்னன்ல இருந்து குடிசைல வாழ்ற சாதாரண குடிமகன் வர குலம் காக்கிற பண்பாட்டை கட்டி காத்து பார்ப்போற்ற வாழ்ந்த இனம் நம்மளோட தமிழினம். புறநானூறுன்னு ஒரு நூல் இருக்கு. அதுல பெண்களோட வீரத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. எப்பவுமே ஆண்கள் தான் வீரத்துல சிறந்தவங்க அப்படின்னு கிடையாது. பொண்ணுங்க ஆண்களுக்கு எந்த அளவு சலைச்சவங்க இல்ல அப்படிங்கறத அந்த புறநானூற்று தாய் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அந்த காலத்துல போர் நடக்கும் போது ஒரு வீட்டுல இருந்து ஒரு ஆண் மகனை போருக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி அந்த தாய் தன்னோட மகனை போர்க்களத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த அன்னைக்கு சாயங்காலம் தன்னோட மகன் போர்ல புறமுதுகிட்டு இறந்து போயிட்டான் அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. அந்த அம்மாக்கு பையன் இறந்து போனானேன்னு கவலை வரல, அவன் புறமுதுகிட்டு இறந்து போயிட்டானேன்னு கோவம் தான் வருது. உடனே வெகுண்டெழுந்து அவங்க என்ன பண்றாங்க, போர்க்களம் நோக்கி போறாங்க. அப்ப போகும்போது என்ன சொல்றாங்கன்னா, என் மகன் பேடியாய் புறங்காட்டி ஓடியது உண்மையாயின் அவன் பாலுண்ட மார்பகங்களை அறுத்து எரிந்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது அவங்களோட பையன் நெஞ்சில அம்பு வாங்கி அந்த அம்பு முதுகு வரைக்கும் தொலைச்சிருந்ததை பார்த்தோன்னே அவங்களுக்கு பால் சுரந்தது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு புறநானூறு நூல் நம்மளோட பெண்மையின் வீரத்தை பத்தி சொல்லுது. அதே மாதிரி இப்போ சோழ மன்னர்கள் இருந்திருக்காங்க. அவங்க கொடையில சிறந்தவங்களா இருந்திருக்காங்க. சோழ மன்னன் சிவி சக்கரவர்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. ஒரு புறா தன்னோட உயிரை காப்பாத்த சொல்லி அடைக்கலம் கேட்டு சிபி கிட்ட வந்திருக்கு. அவர் அந்த புறாவை காப்பாத்துறாரு. ஆனா அந்த புறாவை துரத்திட்டு வந்த பருந்து ரொம்ப நாளா சாப்பிடாமே இருந்திருக்கு. அந்த பருந்தும் இவர்கிட்ட கேக்குது, அப்ப நீங்க இந்த புறாவை காப்பாத்திட்டீங்கன்னா நான் என்ன சாப்பிடுவேன் அப்படின்னு கேட்கும்போது, இது சரியா தானே படுது, இப்ப அவங்களுக்கு அந்த பருந்துக்கும் சாப்பிடுறதுக்கு வேணும் இல்லன்னு அவர் என்ன பண்றாரு, அந்த புறாவோட எடைக்கு நிகரா தன்னோட உடல் தசையை வெட்டி கொடுத்திருக்காரு. அப்பேற்பட்ட கொடைப்பண்பு கொண்டவங்க நம்ம தமிழர்கள். அதே மாதிரி மனுநீதி சோழன் அப்படின்னு ஒருத்தர் சோழ மன்னர்ல இருந்திருக்காரு. அவரு நீதியை காப்பாத்துறதுக்காக என்ன பண்றாருன்னா, அவரோட காலகட்டத்துல நீதி சங்கிலி மணி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது அந்த மணியை போய் யார் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீதி வேணும்னு அர்த்தம். மன்னர் என்ன அவங்களோட பிரச்சனைன்னு கேட்டா அவங்களுக்கு நீதி வழங்குவாங்க. இந்த மன்னனுடைய பையனான இளவரசன் ஒரு நாள் தேர்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு கண்ணுக்குட்டி எதிர்பாராத விதமா தெரியாம தான் அதோட அந்த தேரோட கால் சக்கரத்துல மாட்டி இறந்து போயிருது. அந்த கண்ணுக்குட்டியை இழந்த தாய் பசு இந்த நீதி சங்கிலி மணியை இழுத்து அடிச்சு மன்னர் நீதி கேக்குது. அதுக்கு மன்னர் என்ன பண்றாரு, தன்னோட சொந்த மகனையே அதே தேர்கால்ல இட்டு கொன்னு நீதி வழங்கியிருக்காரு அந்த மாட்டுக்கு. அதே இந்த மாதிரி பண்பாடை கொண்டதுதான் நம்மளோட தமிழர் பண்பாடு. இந்த மாதிரிதான் வழி வழியா இருந்து வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு ஒரு பயிர்கள் இடத்துல கூட இரக்கம் காட்டின பண்பாடு நம்மளோடது. இன்னொன்னு சோழ மன்னன் கோச்செங்கனான் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. சேர மன்னன் கணைக்கால் இரும்பொறை அப்படின்னு இருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடந்த போர்ல கோச்செங்கனான் தோத்துறாரு. தோத்தோடனே இவங்களை கொல்லாம அவர் என்ன பண்றாரு, மரியாதை இல்லாம நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக கணைக்கால் இரும்பொறை இவங்க நாட்டுக்கு கோச்செங்கனான புடிச்சிட்டு போய் நாய்க்கு சாப்பாடு வைக்கிற பாத்திரத்துல சாப்பாடு தண்ணி அதெல்லாம் கோச்செங்க கொடுத்திருக்காரு. இவர் என்ன சொல்றாரு, உயிர் போகிற தருவாயில கூட மானம் இழந்து நான் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்த மாட்டேன் அப்படின்னு சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாம இறந்தும் போயிடுறாரு. அந்த மாதிரி உயிரை விட மானத்தை பெருசா நினைக்கிறது தான் நம்மளோட பண்பாடு. அப்புறம் தமிழை பத்தி நிறைய கவிஞர்கள் நம்மளோட தமிழை பத்தியும் பண்பாட்டை பத்தியும் சொல்லியிருக்காங்க. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா அப்படின்னு சொல்லியிருக்காரு நாமக்கல் கவிஞர். அவரே நம்மளோட பண்பாட்டை பறைசாற்ற விதமா இன்னொரு பாட்டு எழுதியிருக்காரு. தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும் அப்படின்னு சொல்றாரு. கலைகள் யாவினும் வல்லவனாம், கற்றவர் எவர்க்கும் நல்லவனாம், நிலைகள் பற்பல அடையாளம், நின்றன இன்னும் உடையோனாம், மானம் பெரிதென உயிர் விடுவான், மற்றவர்க்காக துயர்படுவான், தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேல் என பேசிடுவான், ஜாதிகள் தொழிலால் உண்டெனினும் சமரசம் நாட்டினில் கண்டவனாம், நீதியும் உரிமையும் அந்நியர்க்கும் நிறை குறையாமல் பண்ணினவன் அப்படின்னு நம்மளோட தமிழர்களை பத்தியும் நம்மளோட பண்பாட்டை பத்தியும் அவர் எழுதியிருக்காரு. சரி, இன்னைக்கு வகுப்பு இதோட முடிஞ்சது. அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். Kurukshetra, 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 Kurukshetra.